ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். பணம் உங்களை தேடி வந்து சேர செய்ய வேண்டிய 5 விஷயங்களை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். தினமும் பணத்தை தேடி தாங்க நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது நம்மளை தேடி வர எந்த வழியும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுவது உண்டுங்க. அதுக்குன்னு சில பரிகாரங்களும் இருக்குங்க. அதனை சரிவர நம்ம வீட்டில் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா பணம் நம்மளை தேடி வருங்க. அது என்ன பரிகாரம் என்பதை பற்றியும் எப்படி அதனை வீட்டில் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் தென்கிழக்கு மூலையில் ஒரு சின்ன கண்ணாடி அல்லது மண்பாண்டம் வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வைத்து சிறிதளவு கொத்தமல்லி தலைகளில் மேலே போட்டு வைக்க வேண்டுங்க. இது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை வாய்ந்ததுங்க. தினந்தோறும் தண்ணீரையும் கொத்தமல்லியும் மாற்றிவிட வேண்டுங்க. அடுத்ததாக ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசியை எடுத்து நிரப்பிக்கோங்க. இதற்கு என்ன அரிசி வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. உங்கள் குடும்பத்தில் யார் சம்பாதிக்கிறாரோ அவரை அரிசியில் ஒரு நாணயத்தை முதலில் புதைக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து குடும்பத்தில் உள்ளவர்கள் அரிசியில் நாணயத்தை புதைத்து விடுங்க. இதனை உங்கள் வீட்டில் சமையல் அறையில் வச்சுக்கோங்க. இந்த அரிசியை 6 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றணுங்க. இப்படி செய்யும்போது மகாலட்சுமி தாயார் மற்றும் அன்னபூரணி தாயாரோட அனுகிரகம் கிடைக்குங்க. அடுத்ததாக சோளக்கருது. இதனை ஒரு துணியில் கட்டி மூட்டை போல வீட்டோட தென்கிழக்கு மூலையில் தொங்க விட்டுருங்க. இதனை 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றும் பொழுது இந்த சோளக்கருதை பறவைகளுக்கு தானமாக போட்டு விடுங்க. பொதுவாக நம் வீட்டின் முன்புறத்தில் கற்றாழை ஒன்றை தொங்க விடுவதுண்டு. அப்படி நாம் செய்கையில் வீண் செலவுகள் குறைந்து பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. இவை அனைத்தும் விட முக்கியமான இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்க. இதற்கு நீங்கள் தினமும் வீட்டில் இருந்து வெளியே கிளம்பும் போது குங்குமத்தை கொஞ்சம் பேஸ்ட்டு போல குழைத்து அதில் ஒரு குச்சியை வைத்து இடது கையால் ரூ என்ற வார்த்தையை போட வேண்டுங்க. அல்லது ஆங்கிலத்தில் ரூபீஸ் என்று எழுத வேண்டுங்க. இதை பௌர்ணமி நாளில் தொடங்கி அமாவாசை வரை செய்ய வேண்டுங்க. அதாவது 15 நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இதை தினமும் செய்யும் பொழுது பணத்தை ஈர்க்க நீங்கள் தயாராகி விடுவீங்க. இதன் மூலம் பணம் உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தாந்திரிக முறைகளை பின்பற்றினால் மட்டும் நமக்கு பணம் வந்து விடுமா அப்படிங்கிற கேள்விக்கு பலருக்கும் வரலாங்க. இந்த தாந்திரிக முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பணத்தை சேமிக்க சம்பாதிக்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வருமானத்திற்கு வழிகள் பிறக்குங்க. வராத பணம் நமக்கு வருங்க. இந்த பரிகார முறைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நீங்களும் இதையை கடைபிடித்து பணவரவை அதிகரிக்கலாங்க. எந்த ஒரு வழிபாட்டு முறையும் முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தாங்க உங்களுக்கு முழு பலனை கொடுக்குங்க. செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு நீ ஒரு 1000 நீங்கள் வழிபாட்டு முறைகளையும் பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு பலன் கொடுக்காதுங்க. அதனால் முழு நம்பிக்கையோடு முழு மனசோடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.